guys, welcome back to Sabarish Gaming. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஈவன் அந்த விளையாட போறோம். ஓகே, let's get into the gameplay video. ஓகே, ஈஸி மோட் போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றும் மெயின் ரோடு ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். வேறு அது கது சத்ரா. ஓகே, டாக்ஸி போகுது. டாக்ஸியை மாணவரே ஓட்டினுங்கிறாங்க. ஓகே, எங்கடா வரும்? ஸோ ஒரு நன்னு பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இறங்குறோம். ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் அந்த சம்மர் கேம்ப் ஸ்கூலு. ஈவன்ல டே என்னடா விட்டு போகிற டே போடா மாங்கா மண்டையோ. ஓ கைஸ், மண்டை போச்சு, செத்துட்டேன். உயிர்டே இருக்குமா? டே 1. ஓகே, இவ்வளோ அடி வாங்கியோ பாருங்கள், போர்டில் டெம்பா எழுதுறோம். அதான் சபரிஷ் கேமிங்கு. ஓகே, வந்தாச்சு. இப்போ தான் இனிமேல் நம்ம ஆப் இருக்குது. ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். இங்கே காயின்ஸ் இருக்குது. நம்ம இங்கே பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா கிளவி உள்ள சம்பவம் ப்ரே பண்ணுது. உள்ளே போகலாமா? கதவு திறந்து விட்டுறலாம். கிளவி பார்த்தா நம்மகிட்டே பாயும். ஓகே, கிளவி தாய் கிளவி வெளியவா கிளவி? சரி, இதெல்லாம் தாய் கிளவின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு நாய் கிளவி. இல்லை பேய் கிளவி. வந்துச்சு காய்ஸ். சீட்டிங் ஒளிஞ்சது. நான் ஒழுங்கு தானே ஒழிஞ்சு எது கச்சுது? பார்த்துக்கோங்க, சீட்டிங் பண்ணுறாங்க. கரெக்டாக அது ஒழிஞ்சிட்டேன். இந்த வாட்டி நம்ம உஷாராக இருக்கணும். இருங்க, இந்த இங்கே ஒரு புக் இருக்கும். இங்கே ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா பார்க்கலாம். இங்கே பாருங்க, இது சூப்பராக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஷூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கைஸ். ஒரு வெப்பன் மாதிரி இந்த ஷூவு. இருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கிளவியை வர வச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த கிளவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்கில் கிளவி வரட்டும். இருங்க, ஒன்று போய் ஒழிச்சிக்கலாம். இதில் ஆனால் வருதா கிளவி? டக்குன்னு வந்து நான் வேலையை முடிச்சுட்டு போனேன் இங்கே இந்த வீட்டை விட்டு. வருது பார்த்தீங்களா? பார்த்துச்சு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஷூ இருக்குது. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், நேரம் வரும்போது யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜெனரேட்டரை போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷூ இங்கேயே போட்டு வச்சுருவோம். நான் ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை முடிப்போம். ஃபஸ்ட்டு இங்கே காயின்ஸ் இருக்குது. இந்த கிளைய வரதுக்குள்ளே இதெல்லாம் போயிட்டு எடுத்துடலாம். தரடா டே, வந்துட போதுடா. ஓகே, ஸ்மால் கேபிள் கிடச்சிடுச்சு. இங்கே சவுண்டு போட்டு வர வச்சிடலாம். அப்புறம் இதை சமாளிக்க முடியாது. ஓகே, இங்கே ட்ராவர் இருக்குது. இங்கே வந்து இப்போ கோடு ஒன்று இருக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து நான் மெயின் டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே, வேறு சித்த கிளவி வந்துருமா? கிளவி வருது பார்த்தீங்களா? கிளவி நானாலா பேசுதுன்னு நம்மளை பற்றியா தப்பாக பேசுது. நம்மளே மாற்றிக்க சொல்லிட்டு வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். அதுக்கெல்லாம் போய் மாட்டிக்கூடாது. ஐயோ, இந்த கரண்ட்டு கேபிள் கையிலே வச்சுக்கினேன், போடவே இல்லை அதில். மிஸ் பண்ணிட்டேன், போட்டிருக்கணும் அப்போ. இருங்க, இதை வந்து கரண்ட்டு கேபிள் வர போடலையே, கரண்ட் வராது. என்ன பண்ணுறது? இருங்க ஐயோ, கிட்ட வந்துச்சு காய்ஸ். தரடா போட, கிட்ட வந்துச்சு. ஐயோ, இப்போ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒயர் வேறு போடணும். நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு நல்லது. இல்லைனா பார்த்துட்டு தோற்றுப்போம். வந்த உடனே இந்த கிளையை பார்த்தீங்கன்னா படுக்கப்பட்டுச்சாச்சு. ஸோ அதனாலே நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம மறுபடியும் தோக்காமல் இருப்போம். ஓகே, இந்த ஷூ போட்டு மேலே வரலாம் கிளவி. ஓகே, வருதா? இந்த ஷூ வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, எனக்கு கீழேருந்து வருது அந்த கிளவி. கீழேருந்து டோர் திறந்து வருது நினைக்கிறேன். கீழேருந்தா வருதா? சவுண்டு கேட்குது, நடக்கிற சவுண்டு. ஷூ போட்டுட்டு கீழே தான் இருக்காது. நம்ம வெயிட் பண்ணலாம்.
அவசரமாக போய் மேலே கீழே போய் மாட்டிக்கூடாது. பாருங்கள் கீழே இருந்தால் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன இது வர மாட்டேங்குது இது? வை சரி நம்ம போய்ட்டு வேலையை பார்ப்போம். நம்ம இந்த சைடு போயிடலாம். நம்மளுக்கு சவுண்டு போடுறதுக்கு ஏதாவது பொருள் தேவை. இது போட முடியல சவுண்டு. இங்கே குரோபார் இருக்குது. எறா குரோபாரை. ஓகே குரோபார் எடுத்து இங்கே போட்டாச்சு. போட்டுக்கிட்டே இருக்கேன். அது வரும்னு நினைக்கிறேன். இந்த குரோபாரை ஒரு 4 வாட்டி போட்டேன். இப்போ 5ஆவது வாட்டி போட போகிறேன். அப்போ கூட ஒன்றும் வரல. வருது சவுண்டு கேட்குது. வருது. போகலாமா வேணாவா? போகலாமா? வந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி ஏமாத பார்த்து நம்மளே உஷாராக இருக்கணும். இதுக்கு தான் கொஞ்சம் ஒரு முரட்டு கிழவி. இது வந்துட்டா நம்ம அப்படியே போயிடலாம். ஹலோ ஹலோ வந்துச்சு. இங்கே பாருங்க தொண்டை கிளி வழி கத்துது. எப்படி இந்த கிளவி பார்த்தா செத்துரும். கொஞ்ச நாளில் நம்ம வீட்டை எடுத்துக்கலாம். காசு இருக்குது. போகலாமா வேணாவா? சவுண்ட் வர கேட்குது. ஐயோ பயமாகுது. இங்கே பாருங்கள் இங்கே தான் இருக்குது. போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாமா? மாட்டிப்போமே. இந்த இடத்துல தான் எங்கே சுற்றுது இது. சீட்டிங் பாருங்கள். நான் எங்கெங்கே சுற்றிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒழிஞ்சுன்னு கிடக்குது. நம்மளை பார்த்து பயந்துச்சுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு தரடாடே இந்த எக்ஸிட். ஓகே இதுக்குள்ளே வந்தாச்சு கைஸ். இப்போது இந்த கிழவி எங்கேடா? இங்கே பாருங்கள் கீழே போயிடுச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே ஏதாவது இருக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மெயின் டோர் எஸ்கேப்பு தப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் எடுக்கணும். இந்த ப்ரூம் இருக்கும் பார்த்தீங்கன்னா துடப்பக்கட்டை. அதை நம்ம எடுக்கணும். இந்த ஃபோட்டோ தள்ளவே கூடாது. வந்துடுது அந்த கிழவி. இந்த ப்ரூம் கச்சிச்சா? இந்த ப்ரூம் நம்ம எடுத்துகிட்டு போனோம். ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு 7 நிமிஷம். நம்ம இன்சரி போயிடலாம். இன்சரி போனால் மாட்டிப்போம். கிழவி இன்சரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே போயிருக்கு. நம்ம இன்சரி போயிடலாம். இன்சரி பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி இருக்குது. சீக்ரெட்டரி இருக்குது. இது மேலே பார்த்தீங்களா ஒரு கை கட்டுறான். இங்கே தான் இருக்காது. கண்டிப்பாக அந்த கீ அங்கே தான் இருக்கும். ஒரு பாக்ஸ் வந்து உழுது. ஓகே இதுதான் இந்த பாக்ஸு குக்கி பாக்ஸ். நம்ம அப்படியே மேலே போயிடலாம். கிழவி கீழே இருக்குது. நம்ம இதை போட்டுட்டு இந்த ஷூவை பார்த்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஷூ போட்டு இந்த கிழவி ஓட விட்றணும். இதை அப்படியே போட்டுடலாம் நம்ம. ஓகே கீழே போட்டாச்சு. ஒரு கீயோட சவுண்டு ஓய் கிழவி பார்த்தீங்களா மேலே அடிக்கப்பட்டது. இதை விளாட்டு காட்டலாம் இல்லை. கிழவி கீழே வா கிழவி. நான் உன்னை அலைய உண்ணும் கிழவி. ஓகே இந்த கிழவை பார்த்தீங்கன்னா தாய் கிழவி பார்த்தீங்கன்னா மேலே அடிக்க வந்துருக்கு நம்மளை. நம்ம இதை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ண போகிறோம். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பக்கு பண்ண போகிறோம். பக்கில் இல்லை ட்ரிக்கு தான் பண்ண போகிறோம். அந்த கிளையை பார்த்தீங்கன்னா மேலே கீழே அலைய விட போகிறோம். பாருங்கள் இது மேலே கீழே வந்துச்சு. அது மேலே போய்டும். அப்படியே பாருங்கள் மேலே போதா? அது மேலே போகும்போது நம்ம அப்படியே அந்த ஷூவை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஷூ இங்கே தான் இருக்குது. ஓகே எடுத்தாச்சு. போட்டு இந்த ஷூ போட்டால் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடலாம். இது பார்த்தீங்கன்னா மேஜ் எஸ்கேப் யூஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த கீ. நம்ம இருங்க போகலாமா? சரி போகலாம். எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். லைக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக எஸ்கேப் பண்ண போகிறோம். ஓகே எஸ்கேப் பண்ணியாச்சு. இந்த வீடியோக்காக நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அட்லீஸ்ட் லைக் கூட பண்ண தேவை. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பண்ண தோணும் பண்ணுங்கள் கைஸ். நான் உங்களை விருப்பப்பட தேவையில்ல. ஓகே பார்த்தோன்னா நம்ம குடு ஓடியாச்சு. ஓகே எஸ்கேப் பண்ணியாச்சு. ரிவார்ட் நான் 25 ருபீஸாக கொடுத்துருக்கீங்க. சரி விடுங்க. ஈஸி மூட் தானே. இனிமேல் தான் நிறைய மூட் ஆனால் காசு தருவாங்க. ஓகே கைஸ் இந்த கேம் அதோட முடிஞ்சிடுச்சு. ஓகே முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு சொல்ல விரும்பல. ஓகே காய்ஸ் அண்ட் பாய் ஃப்ரம் சபரிஷ் கேமிங். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் 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 காய்ஸ். பாய் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாய் காய்ஸ்.